வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 23 ஏப்ரல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைக்கி நடந்தது. அதில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ்எஸ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை தேர்தலாக காணப்படுகிறது. இதில் முக்கியமான திருப்பு முனையே தளபதி விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற கட்சி தான். அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவரோட ஆதரவாளர்கள்கிட்டலாம் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தார். பெண்கள் எல்லாம் வாக்களிக்கிற அன்னைக்கு வீட்டு முன்னாடி அவரோட கட்சி சின்னத்தை கோலமாக போட வேண்டும் என்றும், வாக்களிக்க செல்லும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலர்களும் வெள்ளை மற்றும் காக்கி உடை அணிந்து ட்ரெஸ் கோடில் வருமாறு கேட்டுக்கொண்டார். அதனை பின்பற்றி திரைப்பிரபலங்கள் பல பேர் அந்த ட்ரெஸ் கோடில் வந்து வாக்களித்தனர். அதில் நடிகர் விக்ரம் தனது மகளை திமுக குடும்பத்தினருக்கு திருமணம் செய்து வைத்திருந்த போதிலும் இன்று வாக்களிக்க வரும்போது டிவிகே ட்ரெஸ் கோடில் வந்திருந்தார். நடிகர் சத்யராஜ் டிவிகேவை பலமுறை தாக்கி பேசியும் அவருடைய மகன் சிபிராஜ் இன்று டிவிகே ட்ரெஸ் கோடில் வந்து வாக்களித்தார். மற்றும் விஜயின் தம்பியான ஜெய்யும் டிவிகே ட்ரெஸ் கோடில் வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயன் டிவிகே ட்ரெஸ் கோடில் வரவில்லை என்றாலும் செய்தியாளர்களை சந்தித்த போது எந்த முறையும் இல்லாத வகையில் இந்த முறை சோசியல் மீடியாவின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த முறை நிச்சயமாக மாற்றம் வரும் எனவும் கூறியுள்ளார். எனவே சோசியல் மீடியாவில் அதிக ஆதிக்கத்தில் உள்ளது டிவிகே. சிவகார்த்திகேயனும் அதையே தான் குறிப்பிடுகிறார். மேலும் ஆக்டர் அருண் விஜய் இன்ஸ்டாகிராமில் டிவிகேவின் கட்சி பாடலை வைத்து டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் ஆண்டனி தனது வாக்கினை செலுத்திவிட்டு வந்தபொழுது டிவிகே நிச்சயமாக வெல்லும், அதன் இறுதி கட்டம் வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியும் என்று கூறியுள்ளார். மேலும் ஜெயம் ரவி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், நல்லதே நடக்கும் என்று விஜயின் டயலாகை கூறிவிட்டு சென்றுள்ளார். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள எஸ்எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.